மகாநதி சீரியல் நாளைக்கு நடக்க போகுதோ அதுக்குள்ள ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். விஜய் காவிரி பயந்ததுல நினைச்சு பார்த்து நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்போ நெட்லயும் காவிரி சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கிறத பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்போ டாக்டரும் இங்க பாருங்க விஜய் நீங்க தேவையில்லாம இதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஒய்ஃபை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. உங்க ஒய்ஃபுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லி நீங்களும் இப்படி பயந்துகிட்டு இருந்த எப்படி? அது மட்டும் இல்லாம நெட்ல போடுறதுல நான் போயின்னு சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம அது ஒரு உண்மையும் இருக்காது. எல்லாமே இம்யூனிட்டி பவர் குறைஞ்சா மட்டுமே ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஒய்ஃபுக்கு இம்யூனிட்டி பவர் குறையாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜியாக வச்சுக்கொண்டது உங்கள் பொறுப்பு தான். எங்கள் கூட பக்கத்தில் உட்காந்து பத்திரமா பார்த்துக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருது நான் சொல்ல டேப்லெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. விஜயம் ரொம்ப சந்தோஷமா டாக்டர் சொன்னதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து காவிரிக்காக ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. காவிரிக்காக சமைச்சு கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுக்கறது, ஜூஸ் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து பண்ணுறத பார்த்த காவிரியும் இவ்வளோ சந்தோஷமா விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. எம்எல்ஏ எந்த அளவுக்குன்னு உயிராக இருக்கீங்க, நான் உங்களை போய் மிஸ் பண்ண பார்த்துட்டேனே, உங்களை போய் சந்தேகப்பட்டு இந்த வெளிலாம் கூட சேர்த்து வச்சுன்னு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், நான் மன்னிச்சிருங்க விஜயனுமே உங்களை ஒரு நாள் கூட காயப்படுத்த மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்களும் சந்தோஷமா வாழ்க்கை வாழதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலே கண்டோடி விஜய் பார்த்துட்டு இதை கவனிச்சு விஜய் எதுக்காக காவிரி அழுந்துட்டு இருக்க, பெயின் ரொம்ப ஓவரா இருக்கான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை காவிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க எனக்காக ஒன்று பார்த்து பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணீரா வருது. அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நிறையவே நான் காயப்படுத்திருக்கேன். இப்போ என்னால் மேற்கொண்டவங்களுக்கு கஷ்டம் தான் இருந்திருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் வெளியில கூட்டிட்டு வராமல் இருந்தா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்காது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்தா விஜய் எதுக்காக கண்டதே நீ பேசிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீ எதையும் நினைச்சு மனசப்பட்டு குழப்பது, நீ தைரியமாறு உள்ள ஜூஸை குடி, நீ எனர்ஜியா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும் நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. டாக்டர்கிட்ட பேசி டாக்டரும் எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. நீ நல்லா எனர்ஜியா ஆக்டிவா இருந்தாலே போதும், எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைய பாதிக்காது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சரியாகணும்னு நான் சொல்றதெல்லாம் பண்ணு, நான் உன் கூட தான் இருக்குன்னு எதையும் நினைச்சு பணத்தை போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு காவிரி அப்படி சொல்லிட்டு காவிரிக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீட்டோட ஓனர் நம்ம விஜய் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பாரு பண்ணி விஜய் காவிரியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சுத்தி வேப்பிலவே, அது மட்டும் இந்த வேப்பிலோட வாடகைக்கு அம்மன்லாம் சீக்கிரமா குணமாயிரும், கூடிய சீக்கிரம் எல்லாமே அது காவிரிக்கு சரியா இருப்பா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ விஜய் யாருக்குமே தெரியாத மாதிரி நம்ம மாமி கொண்டு வந்து கொடுத்துட்டு போன வேப்ப எல்லாமே கொண்டு நம்ம காவிரி இருக்கிற இடத்துலலாம் சுத்தி வச்சு வர்றாங்க. அது மட்டும் இல்லை வாசல்லாம் கட்டி தொங்க விடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவிரி எங்க டக்குன்னு வாங்குங்க, எங்க அம்மா வந்தாங்கன்னா பார்த்தா பிரச்சனை வந்துடுற போது, தேவையில்லாம மேற்கொண்டு பிரச்சனை பண்ண வேண்டாம், அவங்க வேற தேவையில்லாம பேசுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க வாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உடனே காவிரி இப்படி சொன்னது கேட்டோன்னு விஜய் அது யாரு என்ன நான் பாத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நீதான் பண்ண சொல்லி எப்படி சமாளிச்சிடலாம், ஹவுஸ் ஓனர் மாமி பண்ணிட்டு போனாங்க சொல்லி ஏமாத்திடலாம், நீ தேவையில்லாம கவலைப்படாத காவிரி நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம நம்ம விஜய் காவிரியும் வாசல்ல சுத்தி நம்ம காவிரி இருக்கிற இடத்த எல்லாமே வேப்பிலையால நிரப்பிறாங்க. விஜய் இதெல்லாம் பார்த்து நம்ம காவிரியால சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க இருந்து சாரதா வரதை பார்த்தோன்னு நம்ம காவிரி அம்மா அங்க ஓடி உள்ள போய் ஒளிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவே விஜயும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப சாரதா ரெண்டு வீட்டுல சுத்தி வேப்பிலையா இருந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் நாங்களாம் யாருமே வைக்கலையும், உனக்கு எப்படி இந்த வேப்பிலை கிடைச்சிச்சு, ஒன்னு யாரும் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படி சொல்லி கேட்கறாங்க. யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க சொல்லி கேட்கறாங்க. உனக்கு காவிரி திருத்தணும் முடிச்சுக்கிட்டு அல்ல யாருமே வரலாமா. அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஓனர் வேணா வச்சுட்டு போயிருப்பாங்க, இருக்காங்கிறது அம்மப்பட்ட விஷயம் தெரியும்ல, அவங்க தான் வச்சுட்டு போனாலும் போயிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனா சாரதா நம்ம காவிரி சொன்னதை நம்பாம திருத்துன்னு முடிச்சுட்டு வீட்டுல சுத்தி பாக்குறாங்க. உள்ள விஜய் எங்காட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பாக்குறப்ப அங்க யாருமே இல்லாத பார்த்தோன்னா நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்கறாங்க, இவங்க தான் பண்ணிக்காங்க சொல்லி கேட்க போறாங்க. உடனே காவிரி ஐயோ இந்த மாதிரி போறாங்களா, எனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஓடி போய் உள்ள போய் கதை முட்டி விஜய் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மா ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரிக்க போறாங்க, ஹவுஸ் ஓனர் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அதுக்கப்புறம் அம்மா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்ப வேற யாரு பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு எங்க நல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நீங்க தான் வந்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சாலும் தேவையில்லாம பிரச்சனை தாங்க வரும், எப்படியாட்டு சமாளிங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி பதட்டமாக்குறாங்க. இதை பார்த்து விஜய் நீ கொஞ்சம் அமைதியா இருக்க, அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா கீழே போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட விசாரிக்கிறதுக்குள்ளே நம்ம விஜய் உடனே ஃபோன் பண்ணி மாமி கிட்ட நடந்த விஷயத்துல சொல்றாங்க, இதெல்லாம் பாருங்க மாமி, நான் காவிரிக்கு இந்த மாதிரி நல்லபடியா சரியாகணும், நீங்க சொன்ன மாதிரி வேப்பெல்லாம் கெட்டு தொங்க விடுறப்போ நம்ம காரோட அம்மா பார்த்துட்டாங்க, இப்போ காவிரி சொல்லிட்டு நீங்க தான் நம்ம பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு எப்படியாட அவங்க அம்மா கேட்டா சொல்லி சமாளிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே மாமியும் அப்படி நம்ம சாரதா வரதை பார்த்தோன்னா அப்படி தெளிவா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சாரதா ரொம்ப நன்றிங்க, நீங்க தான் காவிரிக்கு இந்த மாதிரிலாம் வேப்பிலாம் வச்சுட்டு போயிருக்கீங்களா, ரொம்ப நல்ல மனசுங்க உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதா மாமியோட வாயில போட்டு வாங்குற மாமியும் நம்ம விஜய் சொன்னதை நல்லா உஷாராயிட்டு, ஆமா சாரதா நான் தான் பண்ணாத மாதிரிலாம் அவங்க காவிரிக்கு அம்மா போட்டுருக்கலாம் சரியாகணும், இந்த மாதிரிலாம் பண்ணா சீக்கிரமே சரியாயிரும், அதனாலதான் நான் அந்த மாதிரி வச்சுட்டு போனேன், என்னோட பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்கறவங்க சாரதா இல்ல எல்லாம் நல்லதா பண்ணிருக்கீங்க நன்றி சொல்லிட்டு போனாலும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மாமியும் தேவையில்லாம இந்த விஜய் ஹெல்ப் பண்ணி போய் நான் மாட்டிக்கிடுவோம் போல அப்படி சொல்லிட்டு திருத்தின்னு முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் சாரதா
விஜய் காவரி மனசார ஏற்றுக்கிட்டு கூடிய சீக்கிரம் 2 பேரையும் சேர்த்து வைக்க நினைக்கிறீங்களாமே வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் யார் யாருக்கெல்லாம் விஜய் காவரி ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சேனலை இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.